நீங்கள் வெளியூரில் போய் படிச்சுட்டு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் உங்களோட வீட்டுக்கு சொந்த ஊருக்கு வரீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களை பார்க்குறதுக்காகவே நிறையா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது, நார்மலாக இருக்குது. கரெக்டாக 10 மணி ஆனோடனே எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. உங்களையும் தூங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சிருக்கக்கூடாது, இது எங்களோட ரூல்ஸ். நீங்கள் நினச்சிட்டீங்க, ஓகே நம்ம ஊரில் சீக்கிரமே தூங்கிடுவாங்க போல் அப்படின்னு நீங்களும் தூங்க போகிறீங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். அது ஒரு புதன்கிழமை. பயங்கரமாக ஒரு பொண்ணு அலறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இது கனவா ரியாலிட்டியா? வீடே அதிருது. அப்படி ஒரு சவுண்டு. பெட்டை விட்டு எந்திச்சு வெளில போனாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது அந்த சவுண்டை கேட்குறதுக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது என்னோட அம்மாவுக்கு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம டெரிஃபிக்காக பயமாக இருந்துச்சு நான் கேட்குறப்போ. வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரிஸ் வித் பிந்து மை கோஷ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் பிந்து. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் 2005 ஸ்வாதின்ற பொண்ணுக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்வாதியும் அவங்க அம்மாவும் அப்பாவும் மதுரையில் ஒரு சொந்த வீடு கட்டி தான் இருந்துட்டு வராங்க. ஸ்வாதியோட அப்பா லைன் வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் வரிசையாக ஒரே மாதிரி லைனாக ஒரு வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி ஸ்வாதியோட அப்பா ஒரு 5 வீடு வரிசையாக வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சோடனே ஸ்வாதியோட வீடு முன்னாடி இருக்கும். அவங்களோட வீட்டோட லெஃப்ட் சைட் வரிசையாக அந்த 5 லைன் வீடும் இருக்கும். அந்த 5 வீட்லேயும் 5 ஃபேமிலி தங்கினாங்க. அந்த 5 ஃபேமிலிலையும் ஸ்வாதி மாதிரியே கிட்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற வயசில் ஸ்வாதியும் அந்த பசங்களும் சேர்ந்து தான் விளையாடுவாங்களாம், வெளியில் போவாங்களாம், படத்துக்கெல்லாம் போவாங்களாம். அவங்க ஃபேமிலி ஸ்வாதியை கூட்டிகிட்டு, ஸ்வாதி ஃபேமிலி அந்த பசங்களை கூட்டிகிட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அந்த 5 லைன் வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, பிரியான்னு. பிரியாவும் ஸ்வாதியும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. பிரியா எப்படி ஒரு கேரக்டர்னால் ரொம்ப அமைதியாக, பேசவே தெரியாத ஒரு கேரக்டர், பயந்த சுபாகம் கொண்ட ஒரு கேரக்டர். ஸ்வாதி ரொம்ப தைரியமான பொண்ணு. பிரியாவுக்கு படிப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், நோட்ஸ் எழுதணும், அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்வாதிகிட்ட தான் ஹெல்ப் கேட்பா. ஸ்வாதியும் நல்லா சொல்லிக் கொடுப்பா. ஸ்வாதி பிரியாவுக்கு ஒரு டியூட்டர் மாதிரி ஆகிட்டா. அப்படியே போகிறப்போ பிரியாவும் ஸ்வாதியும் ரொம்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரையும் இப்படியும் சொல்லலாம். இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இப்போ ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் ராஷ்மிகா கேரக்டர் தான் பிரியா, துர்கா கேரக்டர் தான் நம்ம ஸ்வாதி, அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்வாதி ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு டாப்பர் கேர்லாம். ஸ்கூல்லே அவங்க தான் டாப்பராக இருப்பாங்களாம். ஸ்வாதிகிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம்னு இல்லை, சில பேருக்கு அட்டென்ஷன் வேணும். என்னென்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போ யார்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம். தனியாக அவங்களும் புக்கும் ஒரு ரூமும் அப்படி தான் இருப்பாங்களாம். அதனால் எக்ஸாம் டைம்ஸில் பிரியாட்டையோ ஃபேமிலிட்டையோ அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஸ்வாதி. அப்படி அது ஒரு எக்ஸாம் டைம். அப்போது ஸ்வாதியோட அந்த 5 லைன் வீடு இருக்குல்ல, அதில் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி காலி பண்ணிட்டாங்க. அதனால ஸ்வாதியோட அப்பா இன்னொரு ஃபேமிலிக்கு அதை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அந்த ஃபேமிலியில் தான் ஒரு அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு 25-26 இயர்ஸ் இருக்கும். அந்த பையன்தான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா, ஸ்வாதி இப்படி எக்ஸாம் டைமில் படிச்சிட்ருக்கப்போ பிரியாவுக்கு ஒரு கம்பேனியனாக, ஃப்ரெண்டாக யாருன்னே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அவ்வளோ அழகாக வேறு இருக்காங்க போல். அதனால் பிரியாவுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிருது. அந்த பையனுக்கும் பிரியாவை பிடிச்சிருக்கு. யாருக்குமே தெரியாமல் ஒரு லவ் ட்ராக் ஃபார்ம் ஆகுது. இப்போது நம்ம பிரியாவோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரியா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்.
பிரியாவுக்கு ஒரு அண்ணா, ஒரு 2 அக்கா இருக்காங்க. 2 அக்காவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது அடுத்து அவங்க அண்ணா மேரேஜ் பண்ணணுன்னா பிரியாவுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இப்போது இவங்களும் ஸ்வாதியும் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காங்க. பிரியா ஃபேமிலியில் எப்படின்னா 12th முடித்தோடனே இவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஐடியாவில் இருக்காங்க. அதனால அவங்க அண்ணா வந்து கஷ்டப்பட்டு பிரியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் பிரியா இந்த பையனை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதுன்னா ஸ்வாதிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்க படிப்புன்னு ரூம்லேயே இருக்காங்க. இப்படியே சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. 12th எக்ஸாம்ஸும் வருது. ஸ்வாதி எழுதுகிறாங்க. வழக்கம் போல் செம்ம டாப் மார்க் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே. அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, ஸ்வாதிக்கும் தான் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் ஃபாரினில் போய் படிக்க வைக்கணும் ஸ்வாதியை அப்படின்னு ஒரு ஆசை. ரிசல்ட் வர வரைக்கும் ஸ்வாதியும் பிரியாவும் அட்லீஸ்ட் எப்பயாவது பேசலாம்ல, லீவில் தானே இருக்காங்க ரிசல்ட் வர வரையும். அப்போ கூட பிரியா பேச மாட்டாங்களாம் ஸ்வாதிகிட்ட. அதான் அந்த பையன் வந்துட்டானே, அந்த பையனை பற்றி கூட ஸ்வாதிக்கிட்ட சொல்லலை பிரியா. அப்புறம் ஸ்வாதி என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் ரொம்ப கெஞ்ச வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஈகோ. அந்த ஏஜில் ரிசல்ட் வந்தோடனே அவங்க ஃபாரினுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். இதோட ஸ்வாதிக்கும் பிரியாவுக்குமான கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. பட் போகிறதுக்கு முன்னாடியாவது சொல்லிட்டு போகலான்னு வந்தப்போ அப்பவும் பிரியா வீட்டில் இல்லை. இவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரியே நடந்திருக்காங்க. ஸோ ஸ்வாதி வெறுத்து போய் ஓகே நம்ம கிளம்பிடலான்னு ஃபாரினுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே இருந்து தான் பல வருஷங்கள் யூஜி பிஜி எல்லாமே முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊரான மதுரைக்கே வராங்க. அப்படி வந்தபோது தான் மொத்த ஃபேமிலியும் திரட்டி அவங்க அப்பா ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலியாக ஹாப்பியாக இருந்திருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வீடியோவில் பார்த்த மாதிரி. அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ தான் ஸ்வாதிக்கு ஞாபகம் வருது பிரியா பற்றி. அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் பிரியா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அதை பெருசாக ஒரு கொஸ்டினாகவே எடுத்துக்கல, விட்டுட்டாங்க. பிரியா ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா அந்த வீடு காலியாக இருக்குது. அவங்க அப்பா வந்து பிரியாவும் உங்களோட வீடும் காலி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டாரு. இப்போ ஸ்வாதிக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே புரியல. ஓகே கடைசி வரையும் சொல்லாமே அவள் போயிட்டா அப்படின்னு ஸ்வாதி எடுத்துக்கிட்டாங்க. பட் ஸ்வாதி ஒரு பிரியா மேலே ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாங்க, ஒரு பாசம் வச்சுருந்தாங்க. அந்த பிரியா கடைசி வரையும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. அது ஆனால் அவங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அவங்களும் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டில் ஒரு புது ரூல் கொண்டு வராங்க. ஸ்வாதிக்கே ஒன்றும் புரியல. நான் இங்கே இருந்தப்போலாம் இந்த மாதிரி ரூல் இல்லையே, அது என்ன ரூல்னா யாருமே 10 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாதான், 10 மணிக்கே தூங்கிடணுமா. வெளியில் போய் பார்த்தா எல்லாரும் 9 மணிக்கே தூங்கியிருக்காங்க. தெருவே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. ஏதோ நைட்டு 2 மணி 1 மணி மாதிரி ஆகியிருக்கு. ஸ்வாதிக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு ஏன் இப்படி எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி ஓகே எல்லாரும் சொல்கிறாங்களேன்னா அவங்களும் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பயங்கரமான சவுண்டு கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக சவுண்டு. இவங்களுக்கு ஏஞ்சி போகவும் பயமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, வெளில போனாவது யாராவது இருப்பாங்க அப்படின்னு பதறி அடித்து எந்திரிச்சு ஹாலுக்கு போகிறாங்க. போய் அவங்க அம்மா அப்பா ரூம்லாம் தட்டுறாங்க. கடைசியில் அவங்க அப்பா கதவு திறந்து என்னம்மாச்சு, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்குறப்போ, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கலையா, பயங்கரமாக கேட்குதே அப்படின்னு ஸ்வாதி அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே இப்படி தாம்மா இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ வந்து இங்கே கூட தூங்க பயமாக இருந்தா அப்படின்னு ஸ்வாதியை அவங்க ரூம்லேயே தூங்க வச்சுக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். ஒரு அழுகிற சவுண்ட். ஸ்வாதிக்கு அவ்வளவா நல்லா தூக்கம் வரல. சரி ஸ்வாதி கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா ஸ்வாதியை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்காங்க.
அந்த ரூமில் அவங்க ப்ளூ கலரில் ஒரு நைட் லேம்ப் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த லைட்டுக்கும் அவங்க அம்மா ஃபேஸ் பார்க்குறதுக்கும் அப்படியே பயந்துட்டாங்க ஸ்வாதி. அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களும் அந்த அந்த செகண்டில் அவங்களுக்கு வாய்ஸ் வரல, எதுவுமே வரல. ஸ்வாதி அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து அழுதுகிட்டே திடீர்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க, ஸ்வாதியோட கழுத்தை. பிள்ளை ஒரே கத்து, ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே வீடே அதிர்ற மாதிரி கத்திட்டா ஸ்வாதி. கத்துன கத்துல அவங்க அப்பா எந்திச்சு, என்னாச்சுமா ஸ்வாதி அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்குறப்போ ஸ்வாதி ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. அவங்க அம்மா இப்போ தான் ஏதோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஏண்டி ஏன் அழுகிற, என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஸ்வாதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா பார்த்துட்டு. அதனால அவங்க அப்பா சாமி ரூமில் இருந்து விபூதிலாம் ஸ்வாதிக்கு வச்சு விட்டு எப்படியோ தூங்க வச்சிடுறாங்க. வேறு எதுவும் கேட்டுக்கல அந்த டைமில். அப்புறம் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே அவங்க அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மாட்ட போய் ஸ்வாதி, ஏம்மா நைட்டு அழுதிங்க, என்னை கழுத்தெல்லாம் பிடிச்சிங்க, பயங்கரமாக இருந்தீங்களேம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்வாதி அம்மா திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வாதிக்கு பயம் வேற, வீட்டில் வேற யாருமே இல்லை, இவங்களும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அம்மா திரும்ப கழுத்தை பிடிச்சிடாதீங்க, என்னாச்சு அப்படின்னு ஸ்வாதி பயத்திலே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா, இல்லை இல்லை இது நான் தான், ஆனால் நேற்று நைட்டு நீ பார்த்தது நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இல்லையா, அப்புறம் யாருமா, என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்வாதி ரொம்ப கொஸ்டினாக கேட்டாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபாரின் போனோடனே அந்த வீட்டில் பிரியாவும் அவங்க ஃபேமிலியும் இருந்தாங்கல்ல, பிரியாவுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க அண்ணா பிரியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்படி ஒரு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆச்சு. பிரியாவை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பிரியா வீட்டை விட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க போல் அந்த பக்கத்து வீட்டு பையனோட. இது தெரியாதனமாக அவங்க பிரியாவோட அண்ணா பார்த்துடுறாங்க. பிரியாவை பிடிச்சி செம்ம அடி, செம்ம திட்டு, வீடே பிரியாவை திட்டுறாங்க. இப்படி தான் மேரேஜ் ஆக போகிற பொண்ணு பண்ணுவாளா அப்படின்னு அவங்க அம்மா அடிக்கிறது, அண்ணா திட்டுறது, அக்காவும் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. அப்போது பிரியா சொல்கிறாங்க, நான் மேரேஜ் பண்ணால் இந்த பையனை தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையனையும் பிடிச்சிட்டு வந்து அவங்க அண்ணா திட்டி அடித்து அப்படியே ஏரியாவே ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடுது, ரொம்ப சண்டைக்கலை மாதிரி ஆகியிருக்குது. அப்படி இவங்க அண்ணா ஓவராக பேசவும் பிரியாவுக்கு கோவம் வந்து முட்டாள்தனமாக ஒரு வேலை பண்ணிட்டாங்க. கிச்சனுக்கு போய் ஆயில் ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்க. ஆன் த ஸ்பாட்லேயே எரிச்சுக்கிட்டாங்க. எரிச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஸ்வாதி வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கத்தி கதறி கீழே விழுந்து துடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஒரு 3 வாரம் அந்த பொண்ணு உயிரை பிடிச்சிட்டு இருந்திருக்கு. பட் ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் இறந்துட்டாங்க பிரியா. அந்த பையனும் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அந்த வீடு காலி பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதே மாதிரி பிரியாவோட அண்ணனும் தங்கச்சி போயிட்டாலேன்னு வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பிரியா எரிஞ்சிட்டு வந்த இன்சிடெண்ட்டை தெருவில் இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. பிரியா எரிஞ்சிட்டே வந்து ஸ்வாதியோட அம்மாவை பார்த்துட்டே ரோட்டில் விழுந்திருக்காங்க. ஸ்வாதியோட அம்மா அதை வச்சக்கண்ணு வைக்காமல் பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஷாக்கில். சொல்லப்போனால் ஸ்வாதியோட அம்மா பயந்துருக்காங்க, நல்லா பயந்துட்டாங்க. இந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். பிரியா இறந்து போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம்லேருந்து நிறையா இன்சிடெண்ட் அந்த ஏரியாலேயே நடந்திருக்கு. அதில் எப்போவுமே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து அந்த பொண்ணு ஒரு புதன்கிழமையில் இறந்து போயிருக்காங்க. அதனால் புதன்கிழமை மட்டும் பயங்கரமாக சவுண்டு கேட்குமா. நைட் ஒரு 11 மணிக்கு மேலே விடாமல் கேட்டுகிட்டே இருக்குமா. என் தெருவில் இருக்க எல்லாருமே பயந்துருவாங்களாம்மா. அதே மாதிரி தானே நேற்று நைட்டும் ஸ்வாதிக்கு நடந்துச்சு. இதெல்லாம் கேட்டு ஸ்வாதி அப்படியே ஷாக்காக அழுதுகிட்டே பார்க்குறாங்க அவங்க அம்மாவை.
என்னம்மா சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா, பிரியா இறந்துட்டாளா அப்படின்னு ரொம்ப ஸ்வாதி ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி என்னம்மா பண்ணுறது, இந்த பொண்ணு இறந்ததுலேருந்து இந்த தெருவே ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. எப்போவாவது எல்லார் வீட்லேயும் ஏதாவது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்கும், இல்லை டோர் சாத்துற மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். இப்படி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சாம். ஒரு பையன் பிரியாவோட வீட்டு வாசல் கிட்ட நடந்து போயிட்டுருக்கப்போ திடீர்னு வழுக்கி விழுந்திருக்கான். எப்படி விழுந்தானே தெரில. விழுந்து அவனோட நெத்தியில் செம்மாடி ஃபுல்லாக ரத்தம். அதே மாதிரி நிறையா இன்சிடென்ட் நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அப்புறம் நைட் ஆனால் போதும் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். சில நேரம் குருவும் ஓடுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குமா. இப்போ அவங்க தெருவில் மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க ஒரு திருவிழா மாதிரி வைப்பாங்க. ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்ல இருந்து சாமி ஊர்வலம் கொண்டு வருவாங்க. சாமி ஊர்வலம் வரப்போலாம் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே பயங்கரமாக ஒரு பொண்ணு கத்திட்டு ஓடுற மாதிரி, லைக் இந்த சாமி வராங்க அதனால் நான் இருக்கக்கூடாது, என்னால் இருக்க முடியலன்னு அந்த பொண்ணு கதற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமா. அந்த பொண்ணு வாட்டு கத்திட்டே ஓடுமா. இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு அப்படின்னு ஸ்வாதி கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு ஸ்வாதிக்கு பயப்படுறதா இல்லை கவலையாக ஃபீல் பண்ணுறதா எதுவுமே தெரில. பட் அதுலேருந்து அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே பயமாகவே இருந்துச்சு. இப்படியே நாள் ஓடிட்டுருக்கு. அதே சவுண்டு நைட் ஆனால் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஸ்வாதி நைட் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு அவங்க ரூமில் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு 9 o'clock 9:30 அப்படி இருக்கும். அவங்க அம்மாட்ட ஏதோ ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வாதி. அப்போது அவங்க அம்மா ரூமை திறந்துட்டு ஜூஸ் கொண்டுட்டு வராங்க. ஜூஸை ஸ்வாதி பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்களாம். ஸ்வாதியோட தோளில் கை வச்சு அப்படியே நிற்கிறாங்களாம். இப்படிலாம் அவங்க அம்மா பண்ண மாட்டாங்களாம். ஸ்வாதி அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். இந்த வாய்ஸ் பிரியாவோடதே தான். ஸ்வாதிக்கு நல்லா தெரியும். ஸ்வாதிக்கு அப்படியே வேர்க்குது, பயந்து போயிருக்காங்க. பின்னாடி நிற்கிறது பிரியா தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி உருமுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்களோட ஷோல்டரை போக போக அப்படியே டைட்டாக அம்மிக்கிட்டே இறுக்கிட்டே போகிறாங்க அவங்க அம்மா, ஐ மீன் பிரியா. அப்படியே அந்த கையோட மார்க் அச்சு பதிகிற அளவுக்கு அப்படியே நெகத்தை வச்சு ஷோல்டரை அமுக்குறாங்க. ஸ்வாதியால் தட்டி விடவும் முடியல, அவ்வளோ பயம். ஏதோ எல்லா தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாரையுமே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஏஞ்சி நின்று அவங்க கையை தள்ளி விடுறாங்க. இந்த ஒரு தைரியத்தில், பொதுவாகவே ஸ்வாதி தைரியமான பொண்ணு தான், கையை தள்ளி விட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா, ஐ மீன் அப்படியே பிரியா அந்த கண்ணு மாதிரியே இருக்குது. ஸ்வாதியோட அம்மா மாதிரியே இல்லை, லிட்ரலி பிரியா தான். அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணாமல் கூட ஸ்வாதியை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டக்குன்னு ஸ்வாதியோட அம்மா ஸ்வாதியோட கழுத்து பிடிச்சிட்டாங்க. பயங்கரமாக நெரிக்கிறாங்க. வீட்டில் ரூமுக்கு வெளியில் தான் அவங்க அப்பா இருக்காங்க, அதனால் தெரியல. ஸ்வாதியால் சவுண்டும் கொடுக்க முடியல. நல்லா அப்படியே அவங்களால முடியல, இதோடு அவ்வளோதான் செத்துருவோம் அப்படின்னு ஸ்வாதி நினச்சிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்களாம். அந்த ஃபைனல் மினிட்ல எப்படி அவங்க அப்பா ரூம்குள்ளே வந்தாங்கன்னு தெரில, கரெக்டாக வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபோட கையை தள்ளி விட்டுட்டு ஸ்வாதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஸ்வாதியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நல்ல வேலை சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க செத்துருப்பாங்க. அவங்களோட அந்த கழுத்தில் இருக்க அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க. ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு ஸ்வாதியோட அப்பா ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து கேட்டதுக்கு, அந்த பிரியான்ற பொண்ணு ஸ்வாதியை அவளோட கூட்டு போகணுன்னு நினைக்கிறா,
அதனால் இனிமேல் ஸ்வாதியை இந்த வீட்டு சைடே கூட்டு வந்துடாதீங்க, முடிஞ்சால் இந்த வீடை விற்றுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஸ்வாதியோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணு ஸ்வாதி. அதனால் எதை பற்றி யோசிக்காமல் அந்த லைன் வீடு, அவங்களோட வீடு எல்லாத்தையும் ஒரு புரோக்கர்கிட்ட காமிச்சு விற்றுட்டு இப்போ அவங்க வேறு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க மதுரையிலேயே. அந்த ஸ்வாதின்ற கேரக்டர் என்னோடய அம்மா தான். இது வரைக்கும் அந்த பழைய வீட்டு ஏரியாவுக்கு போனதே இல்லை. இந்த கயர்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் இருக்குது. ரொம்ப தைரியமான பொண்ணு தான், ஆனால் இந்த இதில் மட்டும் அவ்வளோ பயம் இருக்காம். அது என்ன ஏரியான்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் கூட்டு போயிடுவோன்னு ஒரு பயம் அவங்க இருக்குது. அவ்வளோதான் கோஸ்ட் ஃபேமிலி. இதுதான் எங்களோட ஸ்டோரி. கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இப்போது அங்கே அந்த ஏரியாவில் சரௌண்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க போல். அப்படி பேசினப்போ இன்னும் அந்த சவுண்டு கேட்குதான், இன்னும் அந்த ஆவி விச் மீன்ஸ் பிரியா சுற்றிட்டு தான் இருக்காங்க போல். பட் பாவம் சூசைட் பண்ணியிருக்க வேணாம். ஓகே, இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, உங்களோட கோஸ்ட் ஸ்டோரிஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிமெயில் இல்லைனா இன்ஸ்டாகிராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஸ்டோரியை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி உங்கள் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.